விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் நாள். குறிப்பாக முழு வெற்றி என்று சொல்வார்களே, அந்த முழு வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. நீங்கள் சந்தோஷப்படும்படியான லாபத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் உழைப்பு தேவை. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. இவ்வாறெல்லாம் இருந்து நீங்கள் பெற விரும்பும் லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம், விடாமுயற்சி அவசியம் தேவை. இவைகளை காட்டி நீங்கள் விரும்புகின்ற லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எதை செய்தாலும் இன்று மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள். அதற்கு ஒரு காரணம், இன்று நீங்கள் எதை செய்தாலும் நல்லபடியாகவே செய்வீர்கள். செய்யும் வேலையால் பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலட்சியம் காட்டாமல் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று. அப்படி செய்து வெற்றியை தனதாக்கி கொள்ள வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயல் எளிதில் வேறு யாராலும் செய்ய முடியாத செயலாக இருந்து உங்களுக்கு புகழினை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விமர்சனம், கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், இவைகளெல்லாம் ஏற்படும். மனம் தளராது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று இழுபறிகள் காட்டப்படுகின்றன. சுற்றல் சற்று அதிகமாகலாம். வீண் எதிர்ப்புகள் தோன்றலாம். ஆனால் நீங்கள் உங்கள் நிலை மாறாமல் இருந்தால், எப்போதும் போல் இருந்தால்,
யாரும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய சிந்தனை ஒன்று உதயமாகி அதன் வழி நடந்து நன்மைகள் பல பெறும் நல்ல நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. விளக்கப்பட வேண்டியதையும் விளக்கப்பட வேண்டியவர்களையும் இன்று நீங்கள் விளக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஊர் கூடி தேர் இழுத்தார் போல் எல்லோரிடமும் இணைந்து நற்பணி ஒன்றை இன்று நீங்கள் ஆற்ற இருக்கின்றீர்கள். இதில் பெரும்பங்கு உங்கள் பங்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பேச்சில், செயலில். சுருக்கமாய் சொல்வதென்று சொன்னால், வீண் சண்டைக்கு நீங்கள் இழுக்கப்படலாம். இடம் கொடுக்காதீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எத்தகைய சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அவையெல்லாம் கூர்மழுங்கி போய் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை நிதர்சனமாக புரிந்து கொள்வீர்கள். ஒரு நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எத்துணை கஷ்டம் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழ் சேரும் நாள். அப்படி என்றால் புகழுக்குரிய செயலை நீங்கள் நல்லபடியாக செய்து முடித்தீர்கள் என்று அர்த்தம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எண்ணியது எண்ணம் போல் ஈடேறும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் விழிப்புடன் இருந்தால் அது உங்களை விட்டு ஓடிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றும் உங்கள் செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க தகுதி வாய்ந்தது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். முதலில் செய்யும்போது ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் அது போக போக பெரும் தவறாக மாறலாம். இந்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். இதை மாற்ற வேண்டியது உங்களது கடன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தத்துவம் பேசுகின்றீர்கள். நல்லது எது என்று சொல்லுகின்றீர்கள். நல்லபடியாக பேசுகின்றீர்கள். சுற்றி இருப்பவர்கள் மனதை நீங்கள் ஈர்க்கின்ற ஒரு வகையில் வெற்றி பெறுகின்றீர்கள். உங்களை பொறுத்தவரை இந்த நாள் நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
பேச வேண்டியதை பேச வேண்டிய விதத்தில் பேசினால் வெற்றி பெறலாம். அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து வெற்றியை நீங்கள் பெற வேண்டிய நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் சென்று யார் வீட்டு கதவையும் தட்டாமல், ஆனால் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களை அழைத்து சென்று உயரத்தில் உட்கார வைக்கும் நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் உங்களது செயல்முறை பிடித்த காரணத்தால் ஒரு சிலர் உங்களை வரவேற்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தெளிவு கொஞ்சம் குறைவாக தெரிகிறது. அந்த தெளிவை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் வெற்றியும் கிடைக்கும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவைப்பட்டால் ஒழிய மனதிற்கு பிடித்த பொருள்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒத்தி போடுங்கள். செலவீனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தரமற்ற ஒரு பொருளை வாங்கிவிடக்கூடாதல்லவா? அது வருவதற்கு இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் தேவையானதை மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.